Good morning students, and the today class we are going to see about lesson number 2, and the topic is architectures. So the architecture means the style of the building, the style of making and constructing a building. It's called a architecture. So ஒரு building வந்து design பண்றது and the buildings வந்து make பண்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா it is called a architecture. The style of making a building, it's called making and constructing building, it's called architectures. In the previous days our ancestors built so many on the building. So it's type fort and the palaces and temples and the pillars built by our ancestors help us understand their lives better. ஸோ ஃபோர்ட் அப்படின்னா நம்ம கோட்டைன்னு சொல்லுவோம், பேலசஸ் அப்படின்னா வந்து மாளிகைன்னு. ஸோ கிங்கோட பீரியடில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா வந்து ஸோ மாளிகை நிறைய வந்து பேலசஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் டெம்பிள்ஸ் அப்படின்னா வந்து இன் இந்தியா வி கேன் சி ஸோ மெனி வந்து பில்டிங்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வந்து ஸ்டைல்ஸாக. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் பில்லர்ஸ் அப்படின்னா அந்த டெம்பிள்குள்ளே நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து நிறைய நம்ம தூண்லாம் வந்து பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் யார் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து நம்மளோட முன்னோர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆன்சஸ்டர்ஸ்னால் வந்து நமக்கு முன்னாடி இந்த பீப்புள்ஸ் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து இது எல்லாமே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நான் வாட் இஸ் த யூஸ், ஸோ why they were built. So this type of the buildings அப்படினா வந்து we can understand their lifestyles. So அவங்களோட lifestyles எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படினா we can know about their lifestyle வந்து better. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படினா வந்து we can't see their faces, we can't see their we can't see that, but how we can see how we can know about their lifestyle அப்படினா வந்து through this architectures and through this temples and the pillars. So these are the places explain about their lifestyles. இந்த பேலஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பேலஸில் இருக்க வால்ஸ்லாம் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா வந்து தே பெயிண்டட். ஸோ வால் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டெம்பிள்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா வந்து கல்வெட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கல்வெட்டுலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து டெம்பிளில் இன்னுமே நம்ம அந்த பில்லர்ஸ்லாம் வந்து தமிழ் லெட்டர்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஒரு சில வேர்டு வந்து இன்ஸ்கிரைப் அப்படின்னா வந்து பொறிச்சிருப்பாங்க. ஸோ எழுதப்பட்டிருக்கோம் அந்த பில்லர்ஸ்லாம். அதனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மூலயமா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபேமஸ் வந்து பில்டிங்ஸ். ஸோ டியூரிங் தட் பீரியட் ஸோ நம்ம ancestors period என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து they build so many famous on the building, and still also we can see that buildings are in different on the places. And the famous building Ajanta and Ellora on the caves அப்படின்னா வந்து குகை நம்ம சொல்லுவோம். Ajanta and Ellora caves it's famous for the wall painting and the caves painting. இந்த குகைக்குள்ள போனாவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நிறைய வந்து பெயிண்டிங்ஸ் வாலில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த குகை ஃபுல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் வந்துட்டு பெயிண்டிங். அண்ட் நெக்ஸ்ட் one elephanta on the caves. So these two caves are in the famous building in our ancestors periods. And next one murals apina on the it is murals means a wall painting, a type of on the wall painting, it's called murals. And next one some of the famous on the building, first one Sun Temple, it is located at on the Konark apina on the that is one of on the famous on the places. And next one Meenakshi on the temple, it is located in Madurai. And the another one Pragadishwara temple, so Tanjai on the Periya Kovil also, Tanjai Periya Kovil. So these are the places, these are the temples constructed in Indus Valley civilization. So Indus Valley civilization apina வந்து that is called one of on the period. So in that period the kings ஆகட்டும் அவங்க கீழே இருக்கக்கூடிய வந்து பர்சன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து தேவேர் வந்து கன்ஸ்ட்ரக்டட் வந்து so many வந்து buildings on that time. And next one monuments. So monuments means that is related to the this word is related to the வந்து statue. So statues அப்படின்னா வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன், ஒரு பாப்புலரான பர்சன்ஸை வந்து ரிமைண்ட் பண்ணி இட் இஸ் ஹெல்ப் அஸ் டு ரிமைண்ட் பாப்புலர் வந்து பர்சன்ஸ். ஸோ மான்யூமெண்ட்ஸ் அப்படின்னா வந்து that plays help us to remind the பாப்புலர் வந்து பீப்புள்ஸ். ஸோ இங்கே நம்ம அவங்களோட ஸ்டாச்சுஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். சம் ஆஃப் மான்யூமெண்ட்ஸ் இட்ஸ் லொக்கேட்டட் இன் வந்து நியூ டெல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரெட் ஃபோர்ட் அண்ட் குதுபினார் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஜம்மா மஸ்ஜித். ஸோ தீஸ் ஆர் த பிளேசஸ் லொக்கேட்டட் இன் Delhi.
So these are places are called monuments. So again I am saying monuments அப்படினா வந்து this word is related to the வந்து statues that statues remind us to the பாப்புலர் வந்து பீப்புள்ஸ். ஸோ அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ரிமைண்ட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் தாஜ்மஹால். ஸோ தாஜ்மஹால் இட் இஸ் லொக்கேட்டட் இன் வந்து ஆக்ரா அண்ட் இட் இஸ் ஃபுல்லி மேட் அப் ஆஃப் ஒயிட் மார்பிள் அண்ட் இட் இஸ் கால்ட் ஒன் ஆஃப் செவன் ஒண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. 7 அதிசயத்தில் வந்து இதுவுமே என்னது அப்படின்னா வந்து ஒரு அதிசயம் அப்படின்னா வேர்ல்டுலேயே இட் இஸ் கால்டு 7 ஒண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. இந்த வந்து தாஜ்மஹாலையும் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து ஒன் ஸ்டாச்சு வந்து பார்க்க முடியும். ஸோ யாரோட வந்து ஸ்டாச்சுஸை நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த தாஜ்மஹாலில்? ஸோ மும்தாஜோட வந்து ஸ்டாச்சுஸை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ ஹூ வாஸ் வந்து பில்டு திஸ் தாஜ்மஹால் அப்படின்னா வந்து ஷாஜஹான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து மும்தாஜ்க்காக வந்து ஸோ இந்த பிளேஸை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தாஜ்மஹால் இட்ஸ் கால்டு ஒன் ஆஃப் வந்து monument in the India's. So these are called architectures. So architectures அப்படினா வந்து styles and designing and constructing of a building. ஒரு building வந்து எப்படி வந்து different வந்து styles வந்து build பண்ண முடியும் அப்படின்றது தான் architecture. I hope you all understand this topic and dear students learn this architecture topics. Thank you.